என்னங்க பாவம் பண்ணாரு? அவர் சொத்துல எங்க பங்கு கேட்டாரு. இதுக்கு கொடுத்த தண்டனையை பாத்தீங்களா? கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாருங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. என் முன்னாடியே அடிக்க வர்றாருங்க என் ஹஸ்பண்ட. எந்த பொண்ணாலங்க தாங்க முடியும்? வீட்டின் வால் டிசைனிங்கில் இருந்து போனின் வால்பேப்பர் வரை எங்கும் எதிலும் அண்ணன் குமரகுருதான் என பரம விசுவாசியாக இருக்கும் இவர்தான் அதே குமரகுரு தன்னை நெஞ்சில் குத்தி கழுத்தை நெரித்ததாக கூறி பகீர் கிளப்பியுள்ளார். உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான கிருஷ்ணன் 28 ஆண்டுகளாக அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்து வருகிறார். இவருக்கு எம்பி சீட் வாங்கித் தருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. சீட் கிடைக்க உள்ள உற்சாகத்தில் கிருஷ்ணன் கட்சிக்காக தாம் தூம் என சுமார் 3.5 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறப்படுகிறது. குமரகுரு அவர்கள் வந்துட்டு எம்பி சீட்டு உனக்கு தான் எம்பி சீட்டு வருதுதான் சொல்லிட்டு என்னை சுமார் ஒரு 3 to 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு எனக்கு கட்சி பண்ண சொன்னாருங்க. அது நானும் வந்துட்டு அவரோட நம்பிக்கை நினச்சிட்டு போயிட்டு எனக்கு சூட்டு தராமல் ஏமாத்திட்டாருன்னா. இந்நிலையில் தேர்தல் நெருக்கத்தில் விழுப்புரம் தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் சிபாரிசின் பேரில் பாக்யராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் உச்சகட்ட மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணன் தனக்கு கல்தா கொடுக்கப்பட்டது குறித்து குமரகுருவிடம் கேட்டதற்கு தானே தங்களது குடும்பத்தின் அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக கூறி உறுதியளித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. சொந்தமாக ஒரு சேவிங் இல்லாமல் நான் கட்சி தான் நான் கஷ்டப்பட்டேன். ஏன் இப்படி நீ ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னேன். நீ செலவு பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ அதிகமாக உன்னோட தகுதிக்கு மீறி செலவு பண்ணியிருக்கேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் குடும்பத்துக்கு நல்லது கெட்டதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் என் ஒய்ஃபுக்கிட்ட என்னைக்கிட்ட கூட்ட அஷூரன்ஸ் கொடுத்தாரு. நான் போயிட்டது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமாரிடம் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதாக கூறி கிருஷ்ணனின் மனைவியை தொடர்பு கொண்ட குமரகுரு தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் ஏதாவது செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதோடு விடாமல் கட்சி நிர்வாகிகளை விட்டு கிருஷ்ணனை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார் குமரகுரு. என்னுடைய மனைவி செல்லுக்கு ஃபோனை போட்டு நீனும் உன் வீட்டுக்காரனும் போயிட்டு என்னை பற்றி இனிமேல் தேவையில்லாமல் வந்துட்டு என் பெயருக்கு நீங்கள் அவதூறு கிளப்பினீங்கனாக்கா நான் கண்டிப்பாக என்னுடைய ஆதரவாளர் உன்னோட வீட்டுக்காரனை ஏதாவது பண்ணிட்டானாக்கா நான் பொறுப்பில்லாமல் சொல்லிட்டு மிரட்டினாரு. அதன்படி கடந்த ஞாயிறன்று தனது மனைவியுடன் சென்ற கிருஷ்ணன் தனக்கு நடந்த அநியாயம் குறித்து குமரகுருவிடம் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த குமரகுரு கிருஷ்ணனை நெஞ்சிலேயே அடித்ததாகவும் கழுத்தை பிடித்து நெரித்து கீழே தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதால் கிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தனக்கோ தனது குடும்பத்திற்கோ ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதற்கு குமரகுருதான் காரணம் என்றும் இது தொடர்பாக EPS விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கிருஷ்ணன் தழுதழுக்க கண்ணீருடன் கோரிக்கை வைத்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் குமரகுரு பல தவறுகளை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஒரு கழகத்தில் நிர்வாகியை நியமித்து ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். அப்போதான் இந்த மாவட்டத்தில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ணன் எடப்பாடியோட கண்ணை மறைச்சி நிறைய அண்ணன் குமரகுரு நிறைய தவளை மறைச்சிட்டு வர்றாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.